இங்கே பாருங்கள் மக்களே, இது சப்பாத்தி. என்னடா சப்பாத்தி காட்டி இது சப்பாத்தின்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இது ஒரு சப்பாத்தி 5 ரூபா. சரியா? இந்த சப்பாத்தி ஒரு சப்பாத்தி 5 ரூபாய்க்கு திருப்பூரில் இந்திக்காரன் கடை வச்சுக்கிறான். எங்கேயோ இருந்து வந்து தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக தைரியமாக கடை ஓப்பன் பண்ணி ஒரு சப்பாத்தி 5 ரூபான்னு ஓப்பன் பண்ணி 4 சப்பாத்திக்கு ஒரு பார்சல் அப்படின்னா 4 மினிமம் 4 சப்பாத்தி தான் வாங்கணும். அதுக்கு கம்மி வாங்க முடியாது. 4 சப்பாத்தி வாங்கினா தான் பார்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த 4 சப்பாத்திக்கு தனியாக குருமா வாங்கணுன்னா வெஜ்ஜு குருமா 20 ரூபா, பட்டாணி குருமா 20 ரூபா, சென்னா மசாலா 20 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறான். ஆனால் இதையே நம்ம தமிழ் ஆளுங்க ஒரு கடை வச்சு சப்பாத்தி 5 ரூபாய் அப்படின்னு விற்றா மற்ற ஹோட்டல் கடைக்காரனுங்க எனக்கு பிஸ்னஸ் பாதிக்குது அப்படின்னு லோக்கல் மேயர்கிட்டையும் சூப்பரண்ட் ஆஃபீஸ் போலீஸ்கிட்டையும் கமிஷனர் போலீஸ்கிட்டையும் எம்எல்ஏ கிட்ட இவங்ககிட்டலாம் கம்ப்ளைண்ட் நேர்மடியமாக பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூரில் SSS அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அவர் பெரிய கோடீஸ்வரர், சாந்தி கீர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு கம்பெனியெல்லாம் விற்றுட்டு மிஷினெல்லாம் விற்றுட்டு கம்பெனியை ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணார். 25 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தாரு, மதிய சாப்பாடு. அதுக்கு அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிற மொத்த ஹோட்டல் கடைக்காரங்களும் இவருக்கு 25 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தா எங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பாதிக்குது, கொஞ்சம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு அந்த அப்போ இருந்த கலெக்டர் கருணாகரன், அவர் மேயரு, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனால் அந்த ஓனர் சொன்னார், நான் வந்து பிஸ்னஸ்க்காக இந்த பிஸ்னஸ் பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணலை, மக்கள் பசி தீக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை பிரச்சனை பண்ணி நீங்கள் வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ரிட்டனில் கொடுத்தாங்களா இல்லை வாய்மொழியாக கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டார். வாய்மொழியாக கொடுத்தாங்க. ரிட்டனில் கொடுத்தா நான் 25 ரூபாங்கிறத 20 ரூபா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி ரிட்டனில் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அது தெரியாது. ஆனால் 20 ரூபாய்க்கு பண்ணிட்டார் ஒரு சாப்பாடு. மதிய சாப்பாடு வெறும் 20 ரூபா. அந்த மாதிரி ஒரு சில பணக்காரங்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுது. இப்போது மக்களுக்காக உதவி செய்யலாம், மக்களுக்காக ஒரு சேவை செய்யலான்னு வர்ற மற்றவங்களால் முடிய மாட்டேங்குது. தமிழ் ஆளுங்க வந்து ஒரு கடையை வச்சு ஓப்பன் பண்ணி நான் 5 ரூபாய்க்கு சப்பாத்தி கொடுக்குறேன்னு சொன்னால் லோக்கலில் இருக்கிற கடைக்காரனுங்க, லோக்கலில் இருக்கிற அரசியல்வாதிங்க, போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை ஒடுக்கி நாசம் பண்ணி அவனை சாகடிச்சிட்றாங்க. இந்திக்காரனுங்க வந்து கடை வச்சுருக்கானுங்களே, இவனுங்களால் என்ன பண்ண முடிஞ்சு? 5 ரூபாய்க்கு சப்பாத்தி கொடுக்குறான். ஆனால் கடையில் ஹோட்டலில் ஒரு சப்பாத்தி 15 ரூபா. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வித்தியாசத்தை ஏன் லோக்கலில் இருக்கிற போலீஸ்காரங்க, அந்த அரசியல்வாதிங்க இவனுங்களாம் பார்க்க முடிய மாட்டேங்குது, அவனுங்களை வந்து எதிர்க்க முடிய மாட்டேங்குது? ஏன்னா காரணம், இந்திக்காரனுங்கன்னா அவனை பெரிய கொம்பனுங்களா, தமிழ் ஆளுங்களா மட்டும் அப்படியே உடைக்கி அவனை நாசம் பண்ணி அவன் சாகடித்து அவன் வம்சமே இல்லாமல் பண்ணிடுறீங்களே, என்ன காரணம்? இதுதான் புரிய மாட்டேங்குது. இதுக்கு எதாவது பதில் சொல்கிறதுன்னு தான் சொல்லுங்கள் நண்பர்களே.